மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சென்னை தேனாப்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் கேப்டன் விஜயகாந்துக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ் திரையுலகத்தின் கம்பீரம், மனித நேயத்தின் மறு உருவம் என்று தலைப்பிட்டு மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு திரைக்கலைஞர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு நடிகர் சங்க நிர்வாகிகள் விஷால், நாசர், கார்த்தி, கருணாஸ், பொன்வண்ணன் உள்ளிட்டவர்களும், நடிகர்கள் கமல், சரத்குமார், ராதா ரவி, வாகை சந்திரசேகர், SV சேகர், பார்த்திபன், மன்சூர் அலிகான், ஆனந்தராஜ், ஜெயம் ரவி, MS பாஸ்கர், இயக்குநர்கள் SP முத்துராமன், RK செல்வமணி, பேரரசு, தயாரிப்பாளர்கள் கலைப்புலி தானு, நடிகைகள் தேவயானி, ரேகா உட்பட ஏராளமான திரை நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்திற்கு புகழஞ்சலி செலுத்தினர். கோபமுள்ள இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பார்கள். நல்ல குணம் படைத்தவர் அண்ணன் விஜயகாந்த் என்று குறிப்பிட்ட நடிகர் சரத்குமார், மறப்போம் மன்னிப்போம் என்ற கொள்கை கொண்டவர் என்றும், அவர் ஒரு வள்ளல், வள்ளல்களை இந்த தமிழ் சமுதாயம் ஒருபோதும் மறந்ததில்லை என்று கூறினார். அவர் ஒரு கோபம் உள்ளவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சொல்கிறது தான், கோபம் உள்ள இடத்துல தான் குணமும் இருக்கும். அப்படி குணம் படைத்தவர் தான் அவர். எதையுமே மறந்துடுவார், கோபப்படுவார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த கேட்டம் என்ன, அடுத்த வேலை என்ன, இதை தான் பார்ப்பார் ஒழிய இவனை ஏதாச்சும் பண்ணணும், இந்த மாதிரி பேசிட்டான்னு நினச்சதும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நினச்சிருக்க மாட்டார். நடிகர் விஜயகாந்தை விஜிமா விஜிமா என அடிக்கடி குறிப்பிட்டு பேசிய நடிகர் ராதா ரவி, இவ்வளவு சீக்கிரம் அவர் இறப்பார் என எதிர்பார்க்கவில்லை என கூறி கண் கலங்கினார். நான் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு சீக்கிரம் போயிடுவான்னு எதிர்பார்க்கல. நடிகர் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்திய கமல்ஹாசன், அவரிடமுள்ள நல்ல விஷயங்களை காப்பியடிப்பதில் தப்பில்லை என்றும், அவரை போல இல்லாவிட்டாலும் அவரை போல வாழ நாம் முயற்சிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு குட் பை கேப்டன் என்று கூறி பேச்சை நிறைவு செய்தார். தனக்கு பிடிக்காதவங்களை கூட கூப்பிட்டு பேசிடுவார் அவர். அந்த தைரியம் உண்டு அவருக்கு. அந்த மாதிரியான குணாதிசயங்களை நாம் பிரதிபலிக்கலாம், காப்பி அடிக்கலாம், தப்பு இல்லை. அவர் போல் இல்லை என்று சொல்வது வழக்கம். அவர் போல் இருக்க வேண்டும் என்று முயற்சியாவது செய்வோம். விஜயகாந்த் மறைவின் போது நடிகர் சங்க நிர்வாகிகள் இல்லாததற்காக கேப்டன் குடும்பத்திடம் மன்னிப்பு கேட்டு பேச்சை துவங்கிய நடிகர் விஷால், தயாரிப்பாளர்களின் புகாருக்கு ஆளாகாத ஒரே நடிகர் கேப்டன் தான் என்று அவர் கூறினார். சொல்லுங்க, எனக்கு அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு. எல்லாம் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாரும் கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரே நடிகர் இந்த நடிகர் தான். எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, எந்த சங்கத்திலையும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஒருவர் மறைந்த பிறகுதான் கடவுள் ஆவார்கள், ஆனால் வாழ்ந்தபோது கடவுளாக பார்க்கப்பட்டவர் கேப்டன் என கூறிய நடிகர் ஜெயம் ரவி, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாய் வாழ்ந்த அவரது வாழ்க்கை பாடத்தை பள்ளி பாட புத்தகங்களில் வைக்க வேண்டும் என்றார். எவ்வளவோ விட்டுட்டு போயிருக்காரு நமக்காக. அந்த நல்ல விஷயங்களை எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், ஸ்கூல் பாட புத்தகங்களில் கேப்டனை பற்றி வரணும். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் போரில் இறந்ததாக சொல்லப்பட்டது குறித்து கலைஞரிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது, போராளிக்கு மரணமில்லை என்று கலைஞர் பதிலளித்ததை குறிப்பிட்டு பேசிய பூச்சி முருகன், அதுபோல இந்த கேப்டன் பிரபாகரனுக்கும் மரணமில்லை என்று அவர் கூறினார். பிரபாகரன் உயிரோட இருக்காரா இல்லையா? போராளிக்கு மரணம் இல்லைன்னு சொன்னார். அதே போல தான் கேப்டன் பிரபாகரனுக்கும் மரணம் இல்லை என்பது ஒரு எனக்கு நினைவு வந்தது. கேப்டனின் மறைவுக்கு அரசு மரியாதை செலுத்தியதற்கும், கோயம்பேடு சந்திப்பு பகுதிக்கு கேப்டனின் பெயர் சூட்டியதற்கும் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். ஒரு நடிகர் இறந்த உடனே 2 தினங்களில் அந்த பாலம், அந்த மண்டபம் பக்கத்தில் உள்ள பாலத்துக்கு வளைவுக்கு பெயர் விஜயகாந்த் வளைவு என்று அறிவித்த முதல்வருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி,
நடிகர் சங்கம் தலை நிமிர்ந்து நிற்க காரணமாக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் தான் என்று பேசிய இயக்குனர் RK செல்வமணி நடிகர் சங்க கட்டிடத்திற்கு அவரது பெயரை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு ஒரு சிறிய விண்ணப்பத்தை வைக்கிற உறுப்பினர்களுக்கும் விண்ணப்பத்தை வைக்க விரும்புகிறேன். நடிகர் சங்க வளாகத்துக்கு புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பேரை வைக்கணும் நான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என ஆசைப்பட்டதை விட இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக சாக வேண்டும் என நினைத்தது கேப்டன் மறைவுக்கு வந்திருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்துதான் என்று குறிப்பிட்ட நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் அவரது மறைவு மனிதாபிமானத்தை விதைத்துவிட்டு சென்றதாக கூறினார். இப்படி ஒரு மனுஷனா வாழணும்னு நினைக்கிறத விட இப்படி ஒரு மனுஷனா சாகணும்னு ஆசைப்பட்டது திரு விஜயகாந்த் பார்த்துதான், அவருடைய எனக்கு வந்த கூட்டத்தை பார்த்துதான். ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்ந்தால் இந்த சமூகம் மதிக்குமா என்றால் நிச்சயம் மதிக்கும் என்பதையும் அவர்களை மக்கள் கொண்டாடுவார்கள் என்பதையும் கேப்டன் நமக்கு உணர்த்திவிட்டு சென்றதாக புகழாரம் சூட்டினார் நடிகர் கார்த்தி. நல்லவனாவே இருந்தால் இந்த சமுதாயம் மதிக்குமா அப்படின்னா இந்த சமுதாயம் மதிக்காதுன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படி ஒருத்தர் இருந்தால் மக்கள் எப்படி கொண்டாடுவாங்கன்னு அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டார் நமக்கு. கேப்டன் பெயரில் நடிகர் சங்கத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் விழா கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்ட நடிகர் மன்சூர் அலிகான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போதே 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே தானெல்லாம் இறந்து விட்டதாக கூறினார். வருஷம் கேப்டன் பேரில் பொங்கல் விழா நடத்தணும். எல்லா நடிகர்களும் யார் ஊரில் இருக்காங்களோ எல்லாம் கொண்டாடுறோம், ஜாலியாக கொண்டாடலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.